ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சண்டே ஸ்பெஷலாக காயல்பட்டின போட்டி கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த போட்டி கறி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட ஒயிட் ரைஸ் வடித்து சூடாக ரசமும் வச்சு இந்த போட்டி குழம்பை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வார்த்தைகளால் சொல்ல முடியாது, சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு போட்டி எடுத்துருக்கேங்க. இது 1 கிலோ இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு டேஸ்ட்டுக்கு கல் உப்பு, ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 100 ml தயிர், ஃபைனலாக 150 கிராம் எங்கள் வீட்டு ஹோம்மேட் மசாலா பொடி. இதெல்லாம் சேர்த்து நல்ல கைகளால் மிக்ஸ் பண்ணி 10 to 15 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துடலாங்க. இந்த ஹோம்மேட் மசாலா பொடி தாங்க இந்த போட்டி குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்து 100 கிராம் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடலாம். அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்து வரணுங்க, ஆனால் மசியக்கூடாது, அப்படியே முழுசாகவே இருக்கணும். அடுத்து வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த போட்டி குழம்புக்கு. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் அது குக் ஆகிட்டே இருக்கட்டும். அடுத்து ஒரு கிண்ணத்தில் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, பேண்டல் லீவ்ஸ், அதுவும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரும்பொழுது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதில் இருக்க தயிர், இஞ்சி பூண்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போய் நல்லா ட்ரை ஆகி கோல்டன் ப்ரௌனில் வருங்க. அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு மனம் வரும். அந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போட்டி மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த கிண்ணத்தில் இருக்க மசாலாவை கூட வேஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து குக்கரை மூடி அப்படியே 8 விசில் கொடுக்கணுங்க. நல்லா வெந்ததும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அப்போ நம்ம ஒரு 4 கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் போட்டால் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அரை மூடி தேங்காயை, சின்ன அரை மூடி தாங்க, நல்லா நைஸாக அரைச்சி நம்ம அதோடு சேர்த்து தண்ணி வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி ஒரு விசில் கொடுத்து இறக்கிடலாம். குக்கரை திறந்ததும் நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நம்ம அப்படி கொதிக்க விடணுங்க. அந்த கத்திரிக்காய், கடலைப்பருப்பு, தேங்காய், இந்த போட்டி குழம்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரணுங்க. நல்லா கொதித்து வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த போட்டி குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.